إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا. சோமாய்க்கிறீங்களா எல்லாரும்? மீனுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். I am fine. Thank you. அல்லாஹ் மௌத்து வரையில நோயற்ற வாழ்வு இங்க எல்லாருக்கும் நசீபாக்குவான் ஆகும். இதுவரையில் உள்ள நோயாளிகளுக்கு பூர்த்தியான ஷிஃபாவை தருவான். இன்னைக்கு முக்கியமான ஒரு தலையங்கம் உண்ட எடுப்போம் என்று யோசிச்சு என்னது முக்கியமான ஒரு தலையங்கம், ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். நோய் இருக்கலையா, அந்த நோய், இந்த நோய் உசுர் உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் படும். உசுர் உள்ளது என்று பார்க்க போல எதி உசுர் உள்ளது போல மனுஷரி, மிருகங்கள், தாவரங்களுக்கும் சரி, மரங்களுக்கும் சரி, அதுகளுக்கும் நோயாளி, பறவைகளுக்கும் சரி, மீன்களுக்கும் சரி, இப்படி உயிருள்ள எல்லாத்துக்கும் தாக்குறது தான் நோய். நான் இன்னொன்று பேய் அது நாங்க வச்சுக்கொண்ட பேய். இன்னொன்று அதுதான் பேய் என்று சொல்லி மாற்றி விளங்கினது. அது உயிர் உள்ளதுக்கும் தாக்கும், உயிர் இல்லாததுக்கும் தாக்கும். நோய்கள் உயிர் உள்ளதை மட்டும்தான் தாக்கும். இன்னொன்று அதை தான் இப்ப பேச போறீங்க. தலையங்க நான் சொல்லல, அதை பேசும் இடையில வரும். அது உயிர் உள்ள உயிர் இல்லாத எல்லாத்தையும் தாக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னு வைங்க, வாகனத்துக்கு சரிங்க வாகனம் வாங்கினீங்கன்னு வைங்க, அந்த சாமான் அந்த வாகனத்துக்கு சரியா பட்டிருச்சுன்னா வாகனம் நிலைச்சு நிற்காது. நீங்க புதிய ஒரு உடுப்பு வாங்கினீங்கன்னு வைங்க, அது அந்த உடுப்புக்கு பட்டிருச்சுன்னு சொன்னா உடுப்பு முடிஞ்சு. நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, அந்த வியாபாரத்துக்கு அது வந்துருச்சுன்னு சொன்னா வியாபாரம் முடிஞ்சு. வியாபாரம் முடிஞ்சு. கொள்ளாத ஒரு கெஜெட் வந்தது. என்னது? ஆமா, அஸ்வஹா. அதுதான் கண்ணூர். கண்ணூரை பத்தி கொஞ்சம் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. பயான்ல மட்டும் கேட்காம வேற வேற மூத்த பெரிய உலமாக்கள், இந்த சவுதி நாட்டை சேர்ந்த உலமாக்கள் நிறைய பேசுறாங்க. இதுல மட்டும் கேட்டுக்கிட்டவாங்க. இன்ஷா அல்லாஹ் வர வேண்டியதெல்லாம் வரும். நீங்களும் தேடுங்க நல்ல நல்ல விஷயங்கள். சும்மா இந்த சிங்களவனோட இந்த ஓங்கரியும் கட்டு எல்லாம் பார்த்துட்டு அதிக கூடாது. நான் சொல்றத விளைஞ்சுதான். யாரை பார்க்க சொன்ன? மூத்த உலமாக்களோட விஷயங்களை பார்த்துதான் சொன்னேன். விளைஞ்சுதான். இல்லாத பொல்லாத எல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படி இவர் இப்படின்ற கூடாது. அடுத்தது எடுக்கிற டீட்டெயில் யாருக்கிட்டால் எடுக்கிறன்ற பேரோடு எடுக்கணும். அப்பதான் பேரை வச்சு தேடணும். ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் சொல்றதெல்லாம் மார்க்கம் இல்லை. விளைஞ்சா இல்ல, எங்கேயோ பள்ளி ஒருத்தர் சொன்னார், எங்கேயோ பள்ளியில யாரோ ஒருத்தர் முடிஞ்சு கடைசியா அவரை தேடி நாங்க தெரியும். அப்படி இல்லை. யாருக்கிட்டால எந்த பேரை எடுத்துக்கணும். நான் பேசுறேன்னா எந்த பேரை எடுத்துக்கொண்டு போயிட்டு தான் சொல்லணும். இன்னார் சொன்னார். அப்பதான் கேட்கிறவங்க நைட்ட கேட்பாங்க. இல்லாட்டி யாருக்கிட்டா நான் கேட்குது. கண்ணூர் பேரை சொல்ல போலே பயணிங்க. கொள்ளாத சாமி, கொள்ளாத சாமி.
அது எந்த பக்கத்தால் ஆரம்பிக்கிறது யோசிக்கிறது. எல்லா கோணத்தாலையும் பயம். சுருக்கமா ஒரு விஷயத்த விளங்கிக்கோங்க. சில நேரத்துல இந்த பேச முந்தி இடையில சிலவங்க அவசரமா தேவைகள் இருந்தா போவீங்க. அதனால ஃபர்ஸ்டுக்கு டாபிக் கொண்ட சொல்றேன். சூனியத்தை விட கொள்ளாததுதான் கண்ணு. சூனியம் என்றும் பிளாக் மேஜிக் சிஹர் இதை விட கொள்ளாததுதான் கண்ணு. இதெல்லாம் ஞாபகம். சூனியம் போயிட்டு தான் செய்யணும். இப்ப இந்த புத்தகத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏ என்று தெரிகிறார். ஏ என்றவர் பி என்றவருக்கு இப்ப சூனியம் செய்யணும் என்றா இங்கிருந்து செஞ்சதுக்கு போகாது. அது சூனியம் செய்யற ஒருத்தர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து இந்த பி என்றவர் இவருக்கு இப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னா அதுக்கு பிறகு அவர் செய்ததுதான் இங்க வரும். ஏவல் என்று அங்கிருந்து ஏவின பிறகுதான் அது இங்க வரும். அப்படிதான் வரும். அதான் ஏவல் அப்படிதான் வரும். கண்ணூர் என்றது அப்படி தேவை. ரோட்ல போற கார அம்மட்ட உது இந்தா போட்டு சும்மா போற கார கோவெல்லாம் தேவையில்லை. கோவெல்லாம் தேவையில்லை. யார் சொல்லணும்? சொல்லி பட்டிச்சா அப்படின்னு அதிரசனாலும் படும். நான் சொல்றது போல பின்னுக்கால ஹதீஸ் எல்லாம் பார்க்க போகல அதிரத்தெல்லாம் கதையே இல்லாம ஏன்னா சஹாபாக்கள் இருந்துதான் வருது. கரெக்டான சரி அவட்ட கண்ணூர் படாதாஜி அப்படியெல்லாம் இல்லை. கோவெல்லாம் தேவையில்லை. ஈகிற இடத்துல இருந்து இப்படி பார்த்தா போதும். கண்ணில் தான் நீங்க விஷயம். கண்ணில் தான் விஷயம். நீங்க கண்ணால தின்னுறேன்னுவாங்க. இந்த சாப்பாடு வீடுகள்ல சாப்பாடு விஷயத்துல நாங்க பேசணும். சாப்பாடு வீடுகள்ல இந்த சாப்பிட வைப்பாங்க தானே சவான்ல வச்சோன்னு மத்த சோட்டையும் தட்டுங்க என்ற போகல அப்படியே கொட்டுறல டாக்கின்னு சொல்லி தின்னு சொல்லி கொட்டுறல கொட்டினா என்ன நடக்கும்? தின்னல கண்ணு திண்டுடும். பட்டோன்னே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடும். கொடை அதை முள்ள முள்ள கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிடும். கொஞ்சம் கொஞ்சம் தூவ போகல கண்ணுக்கு நோவாது. ஃபுல்லா கொட்டுறை கொட்டிட்டு வைக்கிற இல்ல எப்படியும் கொட்டுற ஆச்சா நீ விட்டு கூட பயப்படாம திங்க அடிக்கிறதா எப்படி மெக்க அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தூவி முழு கோப்பையும் போட்டுடுவோம். ஒரே அடி அடிச்சு கவுக்கினாலும் என்ன நடக்கும்? கண்ணு நெஞ்சில் அடிச்சுமா சின்ன கண்ணு திண்டுடும். பாருங்க நிறைய கோக்கிமா ஷெஃப் மாறிப்பாங்க மிச்சம் தின்ன மாட்டாங்க. அவங்க ஆக்கி 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 அந்த கண்ணுல 100 சவன் 150 சவன் ஆக்கி முடிஞ்சுன்னு அவங்களுக்கு தின்னல. அவனுக்கு தின்னா கொஞ்சம் எடுத்து அந்த எலும்பி நிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் அதை தின்னுவாங்களே தவிர நாங்க தின்ன மாதிரி சவான் கணக்கெல்லாம் தின்ன மாட்டாங்க. வெரி பேட். பொல்லாத சொன்ன நான் என்ன தலையங்கத்துக்குள்ளுக்கு வராம பேசிக்கொண்டிருக்கிறேன்னா நீங்க வந்து விலங்கு ஒன்று பொல்லாத சொன்ன பொல்லாத சொன்ன விடாது. கண்ணூர் என்றது பொறாமையினுடைய ஒரு சாயல். கண்ணூர் என்றது ஈர்ஷ்யாவை என்றாங்க ஜலசி என்று சொல்றோம். அரபுல ஹசத் என்றுவாங்க. இதிட போட்டோகாபி தான் கண்ணூர். இதுல போட்டோகாபி தான் என்னது கண்ணூர். ஒருத்தர் மிச்சம் பசுந்தாய்கிறார். எக்ஸாம்பிள் மிச்சம் பசுந்தாய்கிறார். பசுந்து குறைஞ்சவரை பார்த்த உடனே அவருக்கு பொறாம வராது, இழிவு தான் வரும். பசுந்தார் அப்படிதான் கேட்பாரு. அப்படிதான் கேட்பாரு. இங்கிருந்து இன்னைக்கு படாது. ஒருத்தர் 3 லட்சம் ரூபாய் போன் பாதிக்கிறார். இன்னொருத்தங்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் போனீங்க. இதை விட அது ஜாயாயி அப்படி சொல்ல மாட்டான். அது விலை இல்லடா. மத்தவங்க சொன்னாலும் அது அது 1.5 லட்சம் 3 லட்சம் இங்கே இங்கே படாது. இதே அடுத்த பக்கத்துக்கு கொஞ்சம் பாருங்க. ஜாயா கையில இருந்து தம்மிட்டு விழுந்துடும். கையில இருந்து தம்மிட்டு விழுந்துடும். உசுருள்ள உசுரில்ல அது எல்லாத்துக்கும் படும்.
சொல்ல போல நல்ல கதையான உஸ்தாதும் இருந்தாங்க, மவுத்தாயிட்டாங்க. நசார் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முந்தி எங்களோட ஸ்கோலங்கா ஹுமைதியா மதரசால அவங்க தான் பிரின்சிபலா இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள பெரிய ஹஜ்ரத்னு செல்லமா கூப்பிடுவாங்க. எங்களுக்கும் அவர் உஸ்தாத் இல்லை, பெரிய நாங்கள் அங்கோதல்ல, அவங்களோட சேர்ந்து நாங்களும் அவரை பெரிய ஹஜ்ரத் தான் கூப்பிடுறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு இறக்கம், நல்ல முகப்பத்தான மனுஷன். கலேவில ஹசரத் அவங்க மௌத்தாயிட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப புகாரி பாடம் நடக்குது இப்னு உமர்ல, தௌரால. புகாரி பாடம் எவ்வளவு முக்கியமான பாடம் உங்களுக்கு தெரியும். புகாரி கிதாபுங்க, புகாரி 1, புகாரி 2 வலியும் சிட்டிக்கு. அப்ப 1வது வலியும் வந்து எங்களோட மஃபாத் முஃப்தி ஹஜ்ரத் நடத்துவாங்க, 2வது வலி ஹஜ்ரத் அவங்க நடத்துவாங்க. நசார் ஹஜ்ரத் நடத்துவாங்க. நசார் ஹஜ்ரத் நடத்தும் பொழுது கண்ணூரோட விஷயம் மட்டும் எங்கிட்டாலேயோ வந்துச்சு ஒரு நாள். அது எப்ப என்ன ஞாபகம் இல்லை, எப்படியோ பாடத்துல வச்சு வருது. புகாரி ஷரீஃப் பாடத்துல ஒரு 90-95 உலமா கழிக்கிறோம். அப்ப பாடத்துல வச்சு சொன்னார் ஒரு விஷயம், கண்ணூரோட விஷயம் உண்டு. அதனால இது பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? கம்போலையில நடந்த ஒரு விஷயம், ஊரையும் சொல்லிட்டு அங்க 2 வீட்டுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனையா, இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. அப்ப ஒரு வீட்டாள்கள் என்ன செஞ்சாங்களான்னா, அடுத்த வீட்டுல பார்த்து இவங்க வந்து வாழை மரம் நாட்டுறாங்க, வாழை மரம் நாட்டுறாங்க. அடுத்த வீட்டாள்களும் வாழை மரம் நாட்டுறாங்க. 2 வீட்டுலையும் நாட்டினா மரம் வளருது, ஒரு வீட்டுல மட்டும்தான் கொலை போடுது, மற்ற வீட்டுக்கு போடுது இல்லை. அங்கிட்டுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதே எனக்கு மட்டும் வருது இல்லை, ஏன் அவனுக்கு மட்டும் வருது என்று இதொன்று உருவாகும். 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே மாதிரியான கடையை தான் போட்டாங்க. ஒருத்தருக்கு வியாபாரம் போடுது, ஒருத்தருக்கு குறையுது என்றும் பொழுது மாஷா அல்லாஹ் வருவது இல்லை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா வருவது இல்லை. மாறாக என்ன நடக்குது, அதுபடி அவர் மட்டும் என்ன சரி ஒன்று உள்ளுக்கால செய்யறாரு போல, அப்படிதான் யோசிக்குது. இப்ப அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் வாரு அல்லா பார்க்கணும். இதுதான் பொறாமையில அனல் தான் அப்படி வாரு. கண்ணூருக்கு போறேன், ஐப்புறம் அப்படி சூனியம் லைட்டால பங்கு எடுத்து போ, அல்லா பார்க்கலாம். இப்ப இவங்களுக்கு அந்த பொறாமைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொம்புலைய கூட்டி கொண்டு வந்தாங்க. அவ பேர் போன பொம்புல. என்னத்துக்கு விஷயத்துல பேர் போன ஆகலாம். பழைய கதை இது. இப்ப நான் இது சொல்றது நாங்க 2010 நாங்க ஓதுறது ரைட். அந்த டைம் ஹசரத் சொல்றாரு, அது பல சபை நடந்தது. அப்ப ஆள் கூட்டி வந்தோன்னு இப்படி தான், நீங்க கொஞ்சம் வரணும், கான்ட்ராக்ட் நீங்க கொஞ்சம் வரணும், எங்களுக்கு வேலையை ஒன்று செஞ்சு தரணும். எல்லாம் முஸ்லீம், தலையில முக்காடு போட்டு கொண்டு எல்லாம் வாரு அப்படியே வந்தாங்க. என்ன செய்யணும் இல்ல, அடுத்த வீட்டுல இப்படித்தான் விஷயம், நாங்க எவ்வளவு செஞ்சாலும் எங்களுக்கு வளருது இல்லை, அவங்கள மட்டும்தான் வளருது, நீங்க உங்களோட கண்ணால ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா போதும். மேல் பூசுது எனக்கு. அந்த பொம்பளை அப்படி போயிட்டு அந்த வாழத்தாரை பார்த்து, இந்த வாழத்தார் தானே சொல்றேன், வாழத்தாரை பார்த்து மஷல்லா அப்படின்னா அதுல சொல்லி காட்டுறாரு. இப்படி அங்க என்ன நடந்தீங்கன்னு சொல்றீங்க, என்ன நடந்தீங்க சொல்லுங்க பாப்பா. இல்லைங்களா நாசமாகி என்ன நடந்தீங்க, நீங்க என்ன நடந்தீங்க? ஆமா இல்லைங்கள இன்னும் கூட வளர்ந்தீங்களா போடா, இன்னும் ரிவர்ஸ்ல போயிட்டு வந்தீங்க. என்ன நடந்தீங்க? கொள்ள உடஞ்சி புழுந்தீங்க. வெரி குட். உடஞ்சி புழுந்தாலும் வாசித்தான் வீட்டிலே. எனக்கு மரம் பத்திச்சான், மரம் பத்திச்சான், பச்சை மரம் பத்துமா. வாழை மரம் எந்த வீட்டு வாசல்ல நாட்டுறாங்களோ அந்த வீட்டுகளுக்கு மின்னல் படாதுன்னு கேள்விப்பட்டீங்க? ஏன் மின்னல் படாது? நார்தான் உள்ளுக்கு.
கரண்டை இழுத்து எடுத்துட்டு வாழை மரம் இல்லைங்களா அப்படி சொல்லுவாங்க. கரண்டை உள்ளுக்கு தாண்டி உள்ளுக்கு போவே. மற்ற மரங்களுக்கு பட்டா உடஞ்சி புழுக்கணும், இதுல பட்டா சிக்காயிடும். என்ன உள்ளுக்கு தண்ணி தான் ஃபுல் ஆகி கரண்ட் இழுத்துடும் புக். அப்ப அந்த தண்ணிங்கிற மரம் 10 திண்டா யோசிச்சுப்பாரு. காஞ்ச மரம் திண்டா பரவாயில்லை. அப்ப அது மனுஷனுக்கு சொல்லிதான் என்ன நடந்தீங்க, எப்படி வாயாயிக்கும், எப்படி நம் கண்ணாயி பாடத்துல வச்சு சொன்னது. அதனாலதான் சொன்னேன், வெளியே சொல்லிதான் சொல்லுங்க. அவ்வளவு பொல்லாததுதான் கண்ணு. இம்மீடியட் கிடையாது. இது பேயை விட மோசம். விஷயத்துக்கு வரும். உங்களுக்கு தெரியும் எங்கிருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது. இப்ப எங்கிருந்து வருது, பொறாமையிட நுனியில இருந்து தான் வருது. ரைட். இப்ப அந்த பொறாமைன்றது எங்களுக்கு தெரியா, நான் பொறாமப்படல. இல்ல சத்தியமா நானும் நீங்களும் பொறாமை இல்ல. எஸ், சிலவங்களுக்கு உப்பரிமை ஈகுது, தலைக்கு மேல தொப்பிக்கு மேல ஈகுது. நான் அப்படி அல்ல நான் சொல்றேன். சிலவங்களுக்கு அது தெரியா, அதே நான் பொறாமைன்னு தெரியும். இப்ப நான் சொல்ல போக உங்களுக்கு விளங்கும், அப்படி வர வாய்ப்பு இல்லை நீங்க. ஒன்னாவது 4 விஷயம் சில விஷயங்கள் 4 விஷயம். இந்த 4 இடத்துல இருந்தும் இந்த கண்ணூர் அடிக்கும். 4 இடம், இந்த 4 இடத்துல இருந்து வரும். ஒன்னாவது யாரு, ஒன்னாவது தான் பெத்த உமா பாப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு படும். இப்ப நீங்க யோசிங்க, உமா பாப்பா பொள்ளையிட விஷயத்துல பொறாம படுவாங்களா? நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியா, அது நான் பண்றது பொறாமைன்னு தெரியா. அது வருது துஷ்டன் வருது, புக்கிண்டு வருது, வெளியே புள்ளிக்கிண்டு வருது, சைடால மிஸ்டேக் செய்ய வழி இல்லை, பாவம் இல்லது. ஆனா தவிர்த்து கொள்றதுக்கு இப்ப எங்களுக்கு தந்திக்கு கெஜெட் எல்லாம் பின்னால வரும். ஒன்னாவது யாருக்கிட்ட வருது, அதற்கு கிட்ட இருந்து யாரு இல்ல, அதற்கு கிட்ட இல்ல, என்னைய விட்டுரு தானா, அது பின்னுக்கு வரும். ஒன்னாவது பெத்த உமா பாப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு வரும். அது ஆம்பளை பிள்ளையாகிக்கணும், பொம்பளை பிள்ளையாகிக்கணும், ட்வின்ஸா ஆகிக்கணும், யாருக்கா வேண்டி வரும், பிரச்சனை இல்லை, வரும். நம்பர் 1 என்ன மருந்து என்றது போறோம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது யாருக்கிட்ட இருந்து வரும், ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து எங்களுக்கு வரும். உங்களுக்கு இட்டாலும் எனக்கு, உதாரணத்துக்கு உங்களுக்கு இட்டாலும் எனக்கு இட்டாலும் உங்களுக்கு வரவா இப்படி கண்மூர். இது எல்லாத்துலயும் வரும், யாருக்கும் வரும். அவர்கிட்ட இருந்து வரைக்கும், இவர்கிட்ட இருந்து அவருக்கு, யார்கிட்டையும் தெரியா, அவங்களுக்கு வரும். மூணாவது யாருக்கிட்ட இருந்து வரும், இது தனி டாபிக். மூணாவது வாரது ஜின்கள் கிட்டாலே எங்களுக்கு வரும். இது கொஞ்சம் என்ன சொல்றேன், கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ். மத்தெல்லாம் விளங்குற பாட்டி அடிக்கல், கண்ணுக்கு விளங்குற ஆளுகளுக்கு அடிக்கல், விளங்காதவங்க எப்படி அடிக்கல், எப்படி அடிக்கல், ஆள் தேடே டாபிக் பெருசா வரும். ஜின்கள் இடத்திலிருந்து எங்களுக்கு படும். அதான் குரான் ஆயிட்டா, நான் பேசுறதெல்லாம் குரான் ஆயிடுச்சு. இதான் சொன்ன டீட்டெயிலா பொருள் பேசும், கல்யாணத்தை பேசணும். 4வது வரும், இது அதை விட கிரிட்டிக்கலான கேஸ். 3வது வாரது நான் சொன்ன கிரிட்டிக்கல், இது அதை விட MICU. 1வது சொன்னது ICU, இது MICU, அதை விட கிரிட்டிக்கல். என்னது ஏண்டது எனக்கு பண்றேன், சொந்த சல்லில சூனியம் வச்சுக் கொள்றேன், ஏண்டது எனக்கே படும். அது படும் படும். ஏண்ட மேல எனக்கே பொறாம வருவான். வரும் வரும். டாபிக் நாங்க பேசுவோம். ரைட். 1வது நாங்க செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ல போவோம். அப்ப 1வது 4வதுல இருந்து வருவோம், பாதுகாக்கிறதுக்கு வருவோம். சரியா? நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா விளங்கிக்கோங்க. இந்த நாங்க மற்றவனுக்காக வேண்டிதான் இன்றைக்கு நிறைய வாழ்றோம். அதனாலதான் இதெல்லாம் வருது. ஒருத்தர் கேளுங்க, இந்த நீங்க ஏன் அது பசங்க ஜுப்பா வாங்கினீங்க என்று உதாரணத்துக்கு வரையில கேட்டா, இல்ல அடுத்த வீட்டுல ஒரு உடுத்தார் ஆயிதான் நானும் வாங்கினேன். அப்ப உங்களே பசங்க ஆகிறதுக்கு இல்ல, நீங்க வாங்கி நீங்க அடுத்தவனை காட்டு, நீங்க அடுத்தவனை காட்டதான் பசங்க ஆகிங்க. நல்ல காஸ்ட்லியா அதே ஜாய் வச்சொண்டு வாங்கிக்கிறீங்க. என்னத்துக்கு வாங்கினீங்க? இல்லைங்களா பொஸ்திக்கிறார், அவர் பண்டித்தேன், அவர் பெருசா வாங்கிக்கொண்டு எப்ப பார்த்தாலும் பழசா காட்டுற ஐக்கு தான் வாங்கி. அப்ப நீ டைம் பார்க்கல வாங்கிக்க,
பொஸ்ஸுக்கு டைமை காட்ட. வெஹிக்கல் வாங்குறேன்னு சொன்னா பாருங்க, ஏன் இது வாங்கினீங்கன்னு கேளுங்க. இல்ல சும்மா ஆசையை அரிச்சு வாங்கினேன். மாஷா அல்லா, அது அதுக்கு இல்ல 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 அன்னைக்கு நான் வந்தேன் பார்க் பண்ண விடல, அதுக்குதான் வாங்கினேன் பெரிய காரணம். இப்ப பாப்பல எங்க பார்க் பண்ண விட்டுறாங்க. அப்ப நீங்க வாங்கி ஓட்டுறதுக்கு இல்ல, பார்க் பண்ண. கல்யாணம் முடிக்க போல பாருங்க, ஏன் 10 புள்ளைய முடிச்சீங்க. நார்மலா அன்னைக்கு பார்த்தது கொஞ்சம் சாதாரண புள்ள தானே, முடிக்கா ரோட்ல கொஞ்சம் கூட்டி கொண்டு போன்மையாச்சு. ரோட்ல கூட்டி கொண்டு போதான் நீ கல்யாணம் முடிச்சீங்க. எனக்கிட்டே சொல்றாங்க. நல்லா அவனுக்கு தெரியா நான் யாருன்னு. எனக்கிட்ட சொன்னது எனக்கிட்டே அது சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தேன்னா நிக்கா பயானுக்கு என்னையே எவ்வளவு தைரியம் நீங்க ஒண்ணு பேசினேன். பேச வேண்டிய பள்ளியில பேசினேன். தைரியம் தான் அப்படின்னு. அப்ப ஊருக்கு காட்டதான் கல்யாணம் முடிச்சீங்க, உங்களுக்கு இல்லை. அப்ப யாரு அப்ப அதுலயே ஃபெயிலிங்கா மத்த என்ன ஆச்சு? சில பள்ளிவாசல்ல நல்லா கேட்டுக்கோங்க, அது இன்னும் ஹயாத்தோட இருக்கிறாரு. இது நாங்க சின்னத்துல நடந்த ஒரு கதை. நான் ஓதுற டைம்ல ஒரு பள்ளிவாசல்ல அவர் கஞ்சி காய்க்கிற மனுஷன். சரியா, சிலவங்களுக்கு சில டைம் பட்டும் இருக்கும் கஞ்சி காய்க்கிறேன்னு சொன்னதுனால, என்றாலும் பரவாயில்ல, பழைய கதை. கஞ்சி காய்க்கிற மனுஷன் அவர் குரான் மதரசாவுக்கு புள்ளைய கொண்டாந்து சேர்க்கல. குரான் மதரசா இங்க இல்லை வேற, நான் ஓதுற டைம் புள்ளைய கொண்டாந்து குரான் மதரசா, அப்ப நாங்களும் ஓதுற டைம் குரான் மதரசால ஓதுறோம். அவன்கிட்ட புள்ளைய கொண்டாந்து குரான் மதரசால சேர்க்கல. அப்ப ஹசரத் சொன்னாரு, என்ன நானா சும்மா அங்கேயும் அவரு பள்ளி நாங்க போற வழியில எல்லாம் ஹசரத் மார கண்டா எல்லாம் நாங்க இல்லை, நாங்க ஓதுறேன், நாங்க சின்ன பிள்ளை. ஹசரத்துக்கு எல்லாம் கஞ்சி கொடுப்பாரு, நல்ல மனுஷன். நீ ஐசிபி முகப்பத்துக்கு ஹசரத் என்ன சொன்னார், நானும் கிட்ட பக்கத்துல அப்படி நின்று கொண்டு. அப்ப ஹசரத் சொன்னாரு, என்ன நானா புள்ளைய கொண்டாந்து மனசால மவுல கொண்டாந்து மனசால சேருங்களே, கொஞ்சம் 2 எழுத்த ஓதுமே, காலம் கீழே போட்டு இந்த மனசால இந்த கால என்ன கொஞ்சம் புள்ளைய கொண்டாந்து மதரசால சேர்த்துடுங்களே ஓதுமே என்ற புகழ இல்ல. ஹசரத் என்ற புள்ள மிச்சம் பசுந்து ஹசரத் நான் சேர்க்க பயப்படுறேன் என்றார். ஏன்னு சொன்னாருன்னா அவன புள்ள சரியான கருப்பு. அப்ப புள்ளைய கொண்டாந்து ஓத போடுறதுக்கு அவருக்கு வெட்கம். அப்ப யாருக்கா வேண்டி பிள்ளைய பற்றி சொன்னா, இன்றைக்கு மஷாலா அவர் அப்பாவாயிட்டாரு, பிள்ளைக்கு பிள்ளை எல்லாம் நீங்குது, பிள்ளை கல்யாணம் முடிச்சிருச்சு மஷாலா. ஆனா ஓத வைக்கிறதுல யாருக்கானு மத்தவங்க பேசுவாங்கன்னு பயப்பட. அப்ப நாங்க எல்லாமே மத்தவங்களுக்கு தான் செய்யணும். அவரு விளங்கணும், அடே நான் கருப்பு என்ற பொண்டாட்டி கருப்பு, புறக்கிற புள்ள சூக்கிரி கட்டையா புறக்காது. எந்த ஜீன் தான் பிள்ளைக்கு வரும். நல்லா விலையை கொள்ளணும். கருப்பு கருப்பு சேர்ந்து வெள்ளையோண்டுக்கு பிடிச்சா தான் கெட்டமாய் பேசுவாங்க. அதுக்கு இலை இல்ல, மூத்த வாப்பட ஜீன் வரும், அப்பட நிறம் வரும் பிள்ளைக்கு. அதெல்லாம் சிலவங்களுக்கு விளங்குற இல்லை. ஆனா அதெல்லாம் பேச மாட்டாங்க. உண்மை கருப்பு வாப்ப கருப்பு எப்படி புள்ளவில்லை அப்படின்னு கேட்பாங்க. எங்கடவங்க எல்லாம் நான் சொன்னேன், இந்த கண்ணூரெல்லாம் அங்கதான் வாரு அப்படி சுத்தி வரும். இவன் வெள்ள பிறந்த புள்ள கருப்பு தானே, அது கருப்பு வெள்ள போகும்போது இவனுக்கு பத்துது. அந்த மாதிரி நான் சொல்ல வந்த விஷயம் மற்றவங்களுக்காண்டி தான் வாழ்றோம். ஒருத்தர் சவுதிக்கு போறாரு என்று கேட்டா, இல்ல வீட்டுல எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்தா சரி வரதில்லை. அப்ப நீ போற உனக்கா வேண்டி இல்லை, மற்றவங்க அப்படி செய்யக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. எனக்கா வேண்டி வாழணும். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. நான் எனக்கா வேண்டி வாழணும் என்று வரும் பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் வாழ்றேன் எனக்கா வேண்டி, ரைட், இப்ப வரலாம், இப்ப நல்லா வாங்க. இஸ்லாம் சொல்லுது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் கட்டாயமா தேவை. இஸ்லாம் என்பது வாழ வைக்கிறதுக்கு வந்த மார்க்கம், மற்றவங்களை சாவடிக்க வந்த மார்க்கம் இல்ல. பசியில நீங்க சாவுங்க இஸ்லாம் சொல்லிங்க இல்ல. கடைசி நேரத்துல என்ன சொல்லிங்கன்றத நீங்க புராணத்துல வாசிங்க. தர்ஜுமாண்டட் பாப்பா, தர்ஜுமாண்டட் நான் சொன்னா நீங்க பொய் என்று. கடைசி நேரத்தில் இஸ்லாம் என்னது சொல்லுதுன்றதை நீங்க பாப்பீங்க. என்ன சொல்லுது இஸ்லாம்? அவ்வளவுக்கு அழகா நீங்க எல்லாருக்கும் இஸ்லாம் பேசுது. வாழுங்க, அல்லாஹ் சொல்றான் வாழு, சாவான் மௌத்த நான் எழுதி வச்சுக்கிறேன், வார டைமுக்கு நீ வந்தா போதும். இடையில நீ அவசரப்பட்டு என்ன செய்யாத, சாவணும் என்று நான் சொல்லல. அல்லாஹ் சொல்றான் பயப்படாது, மருந்து எடு, மருந்த குடி, வாழு. அவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பேசிட்டாங்க. தாயத்தை பாருங்க. தாயத்தை பாருங்க.
இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் ஃபமன் யதுர்ர غير باع ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم. சூரத்துல் பக்ரால 173வது ஆயத். எங்க ஆகுது வருதா? அப்படி ஆயத் வந்து வருது. இந்த நான் பொய் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ஆயத்துல தர்ஜுமா பாருங்க. தானாக செத்தது இரத்தம், பன்றிட இறைச்சி. என்னது தானா செத்தது? இரத்தம். சரியா? அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டவை. அப்படின்னா சேவையில்லாம சிலை ஒன்றுக்காக வேண்டியா இருக்கிறாங்க, காளி அம்மாக்கா வேண்டியா இருக்கிறாங்க, புத்த சிலைக்காக வேண்டியா இருக்கிறாங்க, இல்லாட்டி அதுக்கு நேர்ந்துட்டது, இப்படியான சாப்பாடுகள் ஆகியவற்றை அவன் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். தின்னேலுமா? பண்டிகை தின்னேலாம், செத்தது தின்னேலாம், ரத்தம் தின்னேலாம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். பாவம் செய்யும் நோக்கம் இல்லாம குரான இந்த வேறத்தில் வாசிக்கிறீங்களா? நான் வாசிய பரவாயில்ல. அதுல பொய்ய சொன்னாலும் தெரியா கூட ரைட்டான சொல்றேன். அதனாலதான் குரானை எடுத்து சொன்ன. பாவம் செய்யும் நோக்கம் இல்லாமல், வரம்பு மீறாமல். வரம்பு மீறது இது தனி பாடம். இதெல்லாம் நான் இப்ப அதை பேசல, நான் விஷயத்தை மட்டும் சொல்றேன். வரம்பு மீறாமல் யாரேனும் உண்ணுவதற்கு தின்ன வேண்டிய தேவை நிர்பந்திக்கப்பட்டால், நிலைமை உண்டாயிருச்சு, அதத்தான் இப்ப தின்னணும், அதத்தான் இப்ப குடிக்கணும், அதத்தான் இப்ப செய்யணும் என்ற நிலைமை வந்தால் அவர் மீது குற்றம் இல்லை. யாரு சொல்றேன்? யாரு சொல்ற? ரஜினகர் வாழுங்க இதுதான் இஸ்லாம் சொல்லுது. சாவுங்க இஸ்லாம் சொல்ல. இதை விட என்ன மேக்கட வடாமணும்? இஸ்லாம் வாழ சொல்லுது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுது? ஒன்னாவது வாழுங்க இருந்தது, நீ வாழ், நான் வாழணும். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுது? அடுத்தவனை வாழ விடுங்க. ஒன்னாவது நான் வாழணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? மற்றவனை வாழ விடணும். இதுதான் ஆக லோ கிரேட். நான் வாழ்ந்தாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ். நான் வாழ்றேன், நீங்க வாழ்றீங்க, நீங்க வாழ்றீங்க, நீங்க வாழ்றீங்க, 4 பேரும் வாழ்ந்தாச்சு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அவரை வாழ விடுங்க, அவரையும் வாழ விடுங்க, இவரையும் வாழ விடுங்க. அடுத்த ஸ்டெப் சுப்ஹானல்லாஹ், மூமினுடைய உயர்ந்த அந்தஸ்து வந்தாச்சு. கேம் ஓவர். ஏண்டதை அவன் தின்னோம் இல்லை, அவன்கிட்ட நான் தின்னோம் இல்லை, ஏண்டதை நான் தின்ன, அவன்கிட்ட அவன் தின்னா, 2 பேரும் வாங்கிட்டு போறோம், முடிஞ்சு. மூணாவது ஸ்டெப் என்ன? இது வந்து நாங்க வாழணும். ரெண்டாவது இன்னொத்தர வாழ விடணும். பேசாம விட்டு அந்த பாம்பாடியே போல சொல்லுவாங்க, அந்த பவுனே ஆனா அத மாதிரி பாவம் போங்களே விடுங்களே. இது நாய்க்கு காட்டுற அக்கறை மனுஷனுக்கு காட்டுற இல்லை, மனுஷனுக்கு காட்டுற இல்லையா? அப்ப ரெண்டாவது ஸ்டெப் வாழ விடுறது. மூணாவது அது உயர்ந்த அந்தஸ்து. அல்லாஹ் அந்த லெவல்ல எங்களை ஆக்கி வைப்பானாது. மாஷா அல்லாஹ். அது என்னது? இன்னொத்தர வாழ வைக்கிறது. அது பெரிய இடம். நானும் வாழ்றேன், இன்னொத்தர வாழவும் விடுறேன், இன்னொத்தருக்கு வாழ வைக்கிறேன். எந்த பீசையும் கட்டுறேன், எந்த புள்ளையிட பீசையும் கட்டுறேன், இன்னொத்த புள்ளையிட பீசையும் கட்டுறேன். எந்த கல்யாணத்தை நடத்தி, எந்த மகளோட கல்யாணத்தை நடத்தி, இன்னொத்த மகளோட கல்யாணத்தை நடத்தவும் ஹெல்ப் பண்றேன். சுப்ஹானல்லாஹ். இன்னொருத்தர வாழ வைக்கிறது அது வந்து டாப் லெவல். அது எல்லாருக்கும் அந்த வசதி இருந்தா செய்வாங்க, இல்லாட்டி செய்ய மாட்டாங்க. வாழுறதுக்கு வசதி, எனக்கு வாழ எனக்கு வசதி, எனக்கு அது இல்லாம போக வாய்ப்பு இல்லை. நாங்க பார்த்தோம் என்னத்தெல்லாம் ஈகிண்டிப்பேன். குர்ஆனே சொல்லுது, எப்படியாவது தின்னுட்டு வாழு, தின்னல் என்று தெரியாது. உண்மைக்குமே தின்ன இல்லாதவனுக்கு என்ன சொல்லிக்கணும்? பிச்சை அடிட்டு தான் எல்லாம் சொல்லிக்கணும். சரியா பார்த்தா அப்படிதான் பிச்சை அடி நீக்கணும், இல்லாட்டி தராதவன் வீட்டுல களவெடி நீக்கணும். அப்படி ஒன்றும் சொல்லலை. இதை விட என்ன தாஜி செய்யும். அப்ப ஃபர்ஸ்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். எனக்காக வாங்க. இது சொல்ல போகல இன்னொரு சப்ஜெக்ட் வருது. எங்களோட சின்ன சின்ன தலைவர் கொஞ்சம் 1, 2, 3
கொஞ்சம் சின்ன வாலிப வயசுல குறவு இந்த முறை கொஞ்சம் காலத்துல பரவாயில்ல. ஆனா எல்லாம் பிபிசி சர்வீஸ்கள் தான் வந்தீங்க சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரோட்ல படுத்துக்கொண்டு செல்ஃபி அடிக்கிறான். இந்த முன்னுக்கு இந்த பள்ளி முன்னுக்கு இந்த ஷவுகத்தாச்சி அடுக்கு ரோட்ல படுத்துக்கொண்டு அல்லாஹ் அறிய நீங்க கண்டிப்பீங்களே வியாபாரம் பண்ண போகல செல்ஃபி அடிக்கிறான். செல்ஃபி அடிக்கிறத பத்தி எல்லாம் நான் பேசுறேன். ரோட்ல படுத்துக்கொண்டு என்ன தேவை? யாருக்கு காட்ட போற? உம்மக்கா பாப்பா ஜமீல் உம்மக்கா பாப்பா காட்டா செல்ஃபி அடிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. இல்லை என் உண்மை என்ன சண்டை இல்லையா இந்த பசங்க சண்டை இல்லையா இப்படி நான் ரோட்ல படுத்துக்கொண்டு மசிதியா வரிசையில போட்டோன்னு அடிக்கிறேன்னு சொல்லு. யாருக்கு அடிக்கிறீங்க? ஏதோ ஒரு நாய்க்கு காட்டுறதுக்கு தான். ரோட்ல அதுல என்னென்னலாம் நீ படுத்துட்டு போயிட்டு 5 நிமிஷத்துல நாய் படுக்குது. நீ படுக்க 5 நிமிஷத்துக்கு முதவும் நாய் தான் படுக்குது. அதை நான் காண்பேன். போக்கல நாய் படுத்திக்கு வரப்போல இவன் படுத்திக்க வல்லாஹி வாப்பா பொய் சொல்லல. சாமானவங்க போக்கல நாய் படுத்திக்குது வரப்போல. சில டைமுக்கு போற நேரத்துல பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க வரக்கொள்ள இவனோடு படுத்து கொண்டிருக்கிறான். பிச்சைக்காரர் பரவாயில்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், இவன் படுத்து கொண்டிருக்கிறான். பாவம் மனநோய் இதெல்லாம் சைக்கோ. பாவம் ஒரு வாலிபரை கண்டன் அண்டைக்கு கொட்டை அடிச்சு அண்டைக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு போது அந்த சரி அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல எங்கட சௌகத்தாஜி ரோட்டு முன்னு அடிச்சு கோடு வெள்ளை கோடு அடிச்சு மஞ்சள் கோடு தான் வாங்கிக்குவோம். மஞ்சள் கோடு இல்லை வெள்ளை கோடு மாத்திட்டான். அதையும் மாத்திட்டான். மஞ்சள் பெயிண்ட் எல்லாம் வித்தாச்சு. இந்த வெள்ளை கோட்ல நின்று கொண்டு அந்த டாப்பையில தொங்கி கொண்டு ஒருத்தன் குரங்கு மாதிரி அப்படி தொங்கி கொண்டு அதுல நின்று கொண்டு போட்டோ அடிக்கணும் செல்ஃபி அடிக்கணும். செல்ஃபினா இந்த பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கணும் அந்த பக்கத்து நான் நடுவால வாரேன். அந்த பொடியை பார்த்தா சரியான கவலையா இருந்துச்சு. என்னச்சுன்னா அவனுக்கு வாப்பா இல்லை. வாப்பா சின்னத்திலே டிவோர்ஸ். அவனோட வீட்டுக்கு எத்தனை தடவை லாஹவுல வலாகோத் இல்லா நான் உதவி செஞ்சுக்கிறேன். நான் உதவி செஞ்சுக்கிறேன்டா நிறைய விஷயம். பள்ளியிட விஷயத்துல ஜக்காத் வந்தா அவனோட உம்மாட 1வது லெட்டர் வரும் அவனோட உம்மாட தான். அவன் அங்க இருந்து கொண்டு செய்யற வேலையை பார்த்தா இப்பயும் கவலை. பேசினா கை கால் நீட்டிப்படும். சுவரா ஒன்று நடக்கும். அதை சுத்தி வாயை மூடிக்கொண்டு போடும். சரியான பாவம். உமா அப்பமா எவ்வளவு கஷ்டப்பட்டான். அந்த பொண்ணுக்கு உமா வாப்பா இல்லை. வாப்பா இல்லைன்னா டிவோர்ஸ். இன்னும் அவன் கைக்குள்ள இங்க புகழே வாப்பா விட்டுட்டு போயிட்டார். தெரிஞ்ச குடும்பம் விட்டு போயிட்டார். அவன் அங்க ரோட்டா தெரிஞ்சோண்டு போட்டோ அடிச்சு தெரியுறான். இருக்கேன் இன்னமும் உங்களுக்கு சொல்லணும் என்றா இது உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். வாலிபர்களுக்கு உங்களுக்கு விளங்க மூத்தவங்களுக்கு தெரியல உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். இன்னமும் சொல்லணும் என்றா ஒரு போட்டி ஒன்றுக்கு ஜட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா போன நேரத்துல இதே ஆள் இந்த போட்டோ எடுத்து தெரிஞ்சானே அவனுக்கு நாக்கு கொஞ்சம் கொன்னல் பேசலாம். நாக்கு கொஞ்சம் கொத்த பொடியந்த பாவம் நல்லா லேசா போடணும். வாலிப பொடி தானே சின்ன சின்ன வயசு கொத்த. அவனை போட்டிக்கு எடுக்கல டிஸ்குவாலிஃபைட் பண்ணினேன். போட்டிக்கு எடுக்கல. இந்த ஸ்பீச் போட்டிக்கு பேசுறதுக்கு போகணுமே ஆளுக்கு வருது இல்லை பேசி வருது இல்லை டிஸ்குவாலிஃபைட் பண்ணினேன். நான் அவனை பேசி பெரிய மேனேஜ்மெண்ட்ல பேசி அவனை பேச வைங்கன்னு சொல்லி பேசி ஃபெயிலாகி போட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுவான். ஃபெயிலாகி போட்டு அது வேற விஷயம் சொல்லி கூப்பிட்டு பேச வச்சு வெளியே வர போல உம்மண்டா அழுதா பெரிய ஹெல்ப் பண்ணி வந்தீங்க. இது என்ன போல சொல்லல நான் நிலைமைய சொல்றேன். அவன் அங்க நின்று கொண்டு ரோட்ல பாவம். இதால் அவனுக்கும் ப்ரொடெக்ஷன் இல்ல இவனுக்கும் ப்ரொடெக்ஷன் இல்ல. பொட்டோ அடிக்கிறவன் முன்னுக்கு வந்தா அவன் முட்டிப்பட்டு சாகுவான். ஈக்கிறவன் கொஞ்சம் முன்னுக்கு வாய்ந்தா அவன் முட்டிப்பட்டு சாகுவான். இந்த கோச்சி ரோட்ல சாகுறதெல்லாம் பாக்குறோம் தானே. ஆகி சிறந்த இல்லை பயானக்கு இருந்து அடுத்த தடவை பார்க்க போனே பைக் டயரை தூக்கி கொண்டு தான் போறான். நீங்க நினைக்கிறீங்களா துவா செய்யறாங்க அதுக்கிண்டி ஈக்குது. இந்த ரேஸ் கோர்ஸ் ஈக்குது விளையாடுற இடங்களுக்கு நீங்க அங்க போயிட்டு விளையாடுங்க. அது அதுக்கிண்டி ஈக்கிற இடம் அங்க செய்யுங்க. அங்க செஞ்சா நீங்க சாகசம் நீங்க ஹீரோ. நீங்க ரேசர் நீங்க அங்க போயிட்டு செஞ்சா நீங்க இங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பதுவா தான் கிடைக்கும். சும்மா முசுப்புக்கிட்டு பேசிக்கொண்டு போல பைக் சத்தம் கொண்டு கேட்டாலே எவனை முட்ட போறானோ தெரியாது தான் ஏசுவான். கொஞ்சம் யோசிங்க இதுல வாப்பா கண்டா கொஞ்சம் சொல்லிக்கும். இந்த பைத்தியம் அரை பைத்தியமாய் நீங்க சேர்ந்து கொண்டு சுத்தாது இல்லைங்களா. இத உண்மைக்குமே நல்லவங்க இதுவரை தேட மாட்டாங்க.
ஊத்த பாடியோல் தான் இதுவரை தேடும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எந்த பைக்ல ஸ்பீடா போனாவே எத்தனை பேர் எனக்கு ரூம்ல வந்து சொல்லி அதுல ஸ்பீடா போறீங்க. எனக்கு எந்த பைக் எவ்வளவு முறுக்கினாலும் 60க்கு மேல போகாது. எங்க தெரிஞ்சவனு தெரியும். எப்படி போகாது, முக்கி முடிச்சாலும் நான் அதை விட ஸ்பீடா ஓடினாலும் அது என்னையோட ஸ்பீடா போகாதுன்னு தெரியும். அப்படி தெரியும் ஆட்கள் வந்து ஸ்பீடா போறீங்க. நீ போறத பார்த்து என்ன சொல்றீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்வளவுதான் நான் சொல்றேன். அதனால யோசனை நடக்கும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் கட்டாயமா வேணும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த துவாவல் இருக்குதானே, அன்றாட துவாவல் இருக்குதானே, அன்றாட டெய்லி ரிசைட்டல் நாங்க ஓதுறோம். வெள்ளனைக்கு எழும்புறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானல ஆரம்பிச்சு, இந்த ஆரம்பிச்ச உடனே வெளியே இறங்கின உடனே ஒன்னாவது வேலை என்ன சரி நாங்க ஒன்னாவது உடனே போன வந்துட்டாரு, போன பாக்குறேன் இல்ல, அது இல்ல. நாங்க வளமையா இதுக்கு முதல்ல முந்தைய ஒன்று செஞ்சு கொண்டிருந்தோம். எழுப்பின உடனே பாத்ரூம் போவோம், எங்களை தேவைகளை நிறைவேற்றுவோம், கண்ணாடியை பார்ப்போம். நேத்ராவு படுக்க போகல இருந்த மூஞ்சி இதா இல்லாட்டி எல்லாம் மாத்தி விட்டானா செஞ்ச பாவங்களுக்கு சொல்லி பாக்குறேன். எஸ், கண்ணாடி பார்க்க போல என்ன துவா ஓதணும்? பேசு, பயப்படாம பேசலையா, என்ன திருத்துறேன், பயப்படாது. அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி, அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. யா அல்லாஹ், நீ தான் என்ற படை போலத்தை பசந்தாக்கினாய். நாம் பசந்தாகிறது இப்ப நான் கலப்போட தாடியோட ஜுப்பாவோட தொப்பியோட இருக்கிறது எந்த டேலண்டா? கண்ணாடியை பார்த்து ஓதுறதுவா அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி, இந்த அழக தந்தது நீதான். பொறுப்பை கொடுத்தாச்சு அவனுக்கு. அவன் தந்தது இல்லாம போகுமா? அவன் தந்தது இல்லாம போகுமா? போவாது. இப்ப பயப்பட தேவையில்லை. எவன்ட கண்ணும் படாது, யார்ட கண்ணும் படாது. உம்மட படவும் அது, எந்த படவும் அது. இது அப்படி இல்லை. ஆசன்னே அந்த இதே கொஞ்சம் டயட் பண்ணதானே, இப்ப கொஞ்சம் மூஞ்சி ஊதியா, இப்ப கொஞ்சம் இவர் டேலண்ட், இப்ப மூஞ்சி ஊதி, இப்ப அதை எடுத்து போடுறேன் வாட்ஸ்அப்ல புக்கின்னு சொல்லி. இப்ப இன்றைக்கு இந்தி தான் கண்ணூர் தேடி போகணும், இப்ப தேவையில்லை, நாங்களே தேடி அனுப்புறோம். ஒரு போட்டோ பாத்ரூம்ல என்ன போட்டோ எடுக்கிறேன் ஆகி இல்லையா? அந்த நான் பாக்குறேன், இது எங்க இது எந்த ஸ்டூடியோல பார்த்தா அப்படியே பின்னி கிடிக்குது, அது பின்னுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து கால் விளங்குது. ஓ, ஏர்போர்ட்ல இருக்குது அந்த பாத்ரூம்ல இருக்குது, அது என்ன சொல்றேன்? ஆமா, அது என்ன பேர் வலிக்குதான் ஒவ்வொரு அட்டாச் பாத்ரூம், அந்த பாத்ரூம், இந்த பாத்ரூம், ஒவ்வொரு பாத்ரூம். அதுல பார்த்தா முன்னுக்கு தெரியா பின்னுக்கு, அது சரி கொஞ்சம் யோசிக்கல. அவன் அதை போட்டு நான் வாட்ஸ்அப்ல பாவம் பின்னுக்கு போட்டுனான், அதுல கால் விளங்குது. அப்ப பாத்ரூம் உள்ளுக்கும் செல்ஃபி அடிக்கிறீங்க. நான் சொன்ன நோய் ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்ன செய்யல. டாய்லெட்டுள்ள இருந்து அடிச்சானோ தெரியா, நல்லா பாதுகாக்கணும். அந்த கர்மத்தை பார்க்காமிக்கிறதுக்கு முந்தி அதுல ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லை. எல்லாரும் அல்ல யார் யாரையும் பாதுகாக்கணும், யார் யார்ட்ட பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். சரி, அப்ப பார்த்தாச்சு. எடுக்கிறாரு செல்ஃபியை எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்றாரு, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டாரு. எல்லாரும் பாருங்க என்ன மூஞ்சி பீங்கி. அது யார் உங்ககிட்ட கேட்ட? இப்ப நீங்க பீங்கிக்கிறத பார்த்து இப்ப யாரு கேட்ட? நான் கேட்டேன், நீ பீங்கிக்கு கொஞ்சம் அனுப்பேடா பசுதாய்க்கு பார்க்கணும். கேட்கல. அவர் அனுப்புறாரு வாலண்டியரா. இப்ப நானும் நல்லா பாருங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இப்ப நானும் நசனன் 2 பேர் ஒன்றா கடை போட்டாங்க, அதமாயிட்டான். நானும் அவரோட சேர்ந்து தான் டயட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனா என்ன நடக்கல, ஏண்ட மூஞ்சி பீங்கல்ல, நான் மெலிஞ்சி கொண்டுதான் போறேன். அவர் தான் பசங்க தான் நல்லா பொச்சா எல்லாம் செஞ்சு கொண்டு வாரா. இந்த போல எனக்கு என்ன வரும்? மாஷா அல்லா வருமா? வராது. இவனுக்கு மட்டும் எப்படி வந்து முடிஞ்சு. நாளையில இருந்து காய்ச்சல், 5 நாளைக்கு காய்ச்சல், 6வது நாளைக்கு வெளியே வர போல. எங்க ஆகி பீங்கின பனிச காணல, எல்லாரும் நான் சொல்றோம் நல்லா கொளுத்து கொண்டு வந்தானப்பா. உமாமார் சொல்லுவாங்க, நல்லா ஊதி கொண்டு வண்டி ஆகி கொண்டு வந்தா காய்ச்சல் ஒன்று வந்துச்சு, ஃபுல்லா உடஞ்சிட்டான். அது காய்ச்சல் அல்ல, கண்ணூர் காய்ச்சல் வந்து கொளுத்தவங்களுக்கு வாரண்டா. அப்ப மகிழ்னா பேசுறேன் அப்படி இல்லை, கண்ணூருக்கு. அப்ப செல்ஃப் ப்ரொடெக்ஷன். நீங்க அடிக்கிறீங்க, ஜிம் செய்றீங்க, எல்லாம் செய்றீங்க, மாஷா அல்லாஹ் செய்யுங்க. வானம் இந்த இல்லை, அதை உனக்குள்ள வச்சுக்கோ. உனக்குள்ள யாருக்கு நான் சொன்ன எனக்கா வேண்டி வாழும்.
எனக்கா வேண்டி வாழும். நான் எல்லாம் செஞ்சேன். கண்ணாடியை பார்க்கறாரு, மாஷால்லா நல்லா அம்செல்லாம் போட்டி, மாஷால்லா வந்து அல்லாஹும் அந்த ஹஸ்ஸன்த ஹல்கி, அல்லாஹ் நான் பாரம் தூக்கினேன் தான். அடே உன்னே விட பாரம் என்றால் நாட்டாமிமார் எவ்வளவு இழுக்கிறாங்க. இந்த கரத்தை இழுத்து வியாபாரம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த சிமெண்டி மூட்டை இழுக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சிக்ஸ் பேக்கா போட்டி இல்லை இல்லை. அப்ப உனக்கு மட்டும் வந்திருக்கின்ற அது அல்லாஹ் உனக்கு தந்தது சிஸ்டம் ஒன்று தந்திக்கிறான். மாஷால்லா அல்லாஹ் அந்த ஹஸ்ஸன்த ஹல்கி, அல்லாஹ் நீ தான் பசுதாகினாய். அதுக்கப்புறம் எவன்ட கண்ணும் உங்களுக்கு படாது ஏன்னா அல்லாஹ் தானே தந்தான். அதுக்கு புறவு கண்ணு பட்டா அவனுக்கு தான் கேவலம். இப்ப பொஸ் வந்து உங்களுக்கு வாகனம் ஒன்று தாராரு, பொஸ் சொல்றாரு இந்த நீ வேலைக்கு வார்த்தை நீ வாய் அப்படின்னு தாராரு. மேனேஜருக்கு கோவம், ஏன் அடே இவ்வளவு காலம் நாய்க்கு எனக்கு தரல, எம்ப்ளாய்க்கு வாகனம் கொடுத்தீரான். மேனேஜர் என்ன சொல்றாங்க, இங்க வாகனத்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டெடுக்கிறாரு. நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க, பொஸ் கிட்ட போயிட்டு சொல்லுங்க பொஸ் இவர் கேட்டெடுத்தாரு. பொஸ் என்ன சொல்லுவார், அது விட்டு போட்டு அப்படியா சொல்லுவார்? இல்ல, அவருக்கு கோவம் வரும். நான் கொடுத்தது இங்க வாடா கேட்பார மாட்டாரா? ஏன் அவசரம் போட்டு நீ பஸ்லே வா அப்படின்னா அவர் பொஸ் இல்ல, அவர் பொஸ், அவர் பொஸ் இல்ல. அப்ப அல்லாஹ்க்கு எல்லாம் நீதான் தந்தாய், பசனால கொண்டாட்டி எல்லாம் நீதான் தந்தாய், எல்லாம் நீதான் தந்தாய். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஆஜி மண்டே ஒன்றை தேடி எடுத்தீங்க ஆஜி இந்தா முடிஞ்சு தேடி எடுத்துட்டு பாப்பீங்க எத்தனை நாளைக்கு ஒப்பி கொள்றீங்க. போட்டோகிராஃபரே தூக்கிட்டு போயிருப்போம். நியாயம் ஆச்சு. அப்ப அல்லாஹ் தந்தாய், நீ தந்தாய். உலகத்திலே சிறந்தாச்சு. இப்ப நாங்க இந்த பெட்டாளி கடை ஒன்றுக்கு ஓப்பனுக்கு சென்று போனோம். என்னத்துக்கு துவாது சொல்றாரு, கண்ணூருக்காக. கடைக்கு கண்ணூர் படாம. இப்ப கடைக்கு கண்ணூர் படாம இருக்கிறதுக்காண்டி அண்டர் கிரவுண்ட்ல கடக்க முடியல, மேலதான் திறக்கும், மேலதான் திறக்கும். அதுதான் வாகனத்துக்கு என்ன கண்ணூர் படாம இருக்கிறதுக்காக கடை மேலதான் திறக்கும். பிளைட் ஒன்று வாங்கினாரு, பிளைட்டுக்கு கண்ணூர் படாம சப்மரின் மாதிரி கடலூருக்கு கலை கொண்டு போயில மேலாலதான் கொண்டு போகணும். எல்லாம் பார்ப்பான், கீழே இருக்கிறவங்க மேலே தான் பார்ப்பான். அப்படியே பிளைட் அப்படிதான் பார்ப்பான், அப்படிதான் பார்ப்பான். கீழே பார்க்கல, அப்ப சப்மரின் தான் ஆகணும் கீழே பார்ப்போம் இல்லைங்கண்ணா. அப்ப செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எல்லாம் நீ தந்தது, நான் செஞ்சேன். என்டர்பிரனர் இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ், தானாக தொழில் செஞ்சு மேல வந்து நல்ல ஆட்கள் இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். எஸ், உங்களோட நீங்க முயற்சி செஞ்சது, ஆனா தந்தது யாரு? ஏன்னா முயற்சி செய்யாம உத்தரமைக்கு இல்லை, உத்தரமைக்கு இல்லை. பேசுற நானும் படம் முயற்சி தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எல்லாரும் முயற்சி தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். தந்தது யாரு? அவன் அல்லாஹ். நான் முயற்சி செஞ்சு பேசுங்க மாஷா அல்லாஹ், எல்லாம் பேசுங்க. ஓ நான் இப்படி இப்படி முயற்சிகள் செஞ்சுக்கிறேன், நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ஆனா இடையில ஞாபகப்படுத்திக்கோங்க, அல்லாஹ் எனக்கு அந்த லைனை ஆக்கி தந்தான். என்னமோ நாங்க பேசுறேன் வந்து அப்படி இல்லை. நீங்க ஒருத்தருமே முயற்சி செய்யல, நீங்க எல்லாம் சோம்பேறி, நீங்க எல்லாம் படிச்சீங்க, நான் மட்டும்தான் வெள்ள காட்டுல இருந்து கொண்டு வேலைக்கு போனது, அப்படித்தான் நாங்க பேசுறோம். இப்ப விலை இப்ப அதுக்கு வரும் ரெண்டு பட் பண்ணி முடியும், பாக்ஸ் எல்லாம் பத்தி வச்சு முடியும். நல்லா வந்து கொண்டு இருந்துச்சு ஆஜி, பிக்கப் ஆகி வந்தாராஜி. இப்ப போடுற எல்லாம் மாட்டிப்படுது ஆஜி, கஸ்டம்ஸ் ஆஜி இந்த சொல்லிட்டா ஒரு பெரிய போஸ்டர் எங்க சரி அடிச்சுப்பாரு, அடிக்க கூடாது ஏரியா தோடு போட்டிப்பாரு. அதனால செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். உடுக்குறீங்க, உடுக்க போகல, கஷ்டப்பட்டு சிங்கப்பூரால் அழைச்சி எடுத்தேன். உனக்கு விளங்குது தானே, நீ கஷ்டப்பட்டு சிங்கப்பூரால் அழைச்சி எடுத்தேன். போது உடுக்க போகல, உடுக்க போகல என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி, நீ தான் யா அல்லாஹ் என்னைய உடுக்க வச்சாய். கசானி என்றது வந்து உடுப்பு தந்தேன்னு அர்த்தம். கசானி என்று சொன்ன அர்த்தம் என்ன? உடுப்பு தந்தான். அப்ப நான் உடுப்பு இல்லாம தான் இருந்தேன், தானே? நீ தான் எனக்கு உடுப்பு தந்தாய் யா அல்லாஹ். அல்லாஹ் தந்த உடுப்பு பத்தி போகுமா? அல்லாஹ் தந்த உடுப்பு இல்லாம போகுமா? அல்லாஹ் தந்த உடுப்பு உடுப்பு சிலவங்கட பாருங்க, ஜுப்பா ஜுப்பா இல்ல பொதுவா போட போகல பக்கின்னு பிஞ்சு போகுது, பிஞ்சு போகுது. என்கிட்ட ஜுப்பா ஒண்டிக்குது, சாக்லேட் கலர் ஒன்று, கை எவ்வளவு தங்கி கொண்டாந்து வீட்டுல கொடுத்தேன், அயன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்னாவது அயன் தலை தலை அயன் எடுத்து அயன் பாக்ஸை வச்ச உடனே ஒட்டி கொண்டு சிரிக்கிறதோட யோசிக்கணும். சிரிக்கிறோம், எஸ் நான் யோசிக்கணும். வாங்கி கொண்டாந்து வச்ச உடனே வாங்கினோட மனசு எப்படி கொண்டு யோசிப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உடுப்பேன் கண்டினியூ சாக்லேட் கலர் ஒன்னாவது அயன் கூட்டாளர்கள் தான் அயன் பண்ணாங்க, கூட்டாளர்கள் தான் அயன் பண்ணாங்க, வேற யாரும் இல்லை. வாங்கிட்டு வந்தே யாருக்கும் தெரியாது, வாங்கிட்டு வந்தா யாருக்கும் தெரியாது. கொண்டு அயன் பாக்ஸை பார்த்தா மாஷா அல்லாஹ் அது பிராண்டட், அது சிலை ஆகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இல்ல இவ்வளவு காலம் அயன் பண்ணது
சில தோலிக்குது திடீர்னு லோல வச்சா ஹைல வேலைக்கும் ஹைல வச்சா லோல வேலை அப்படி கேஸ் சொல்லிக்கிட்டா பார்த்து வைங்கன்னு சொல்லி தருவாங்க. இது அப்படி இல்லை. என் ரோட்ல இறப்புள்ள எனக்கு தெரியும் எப்படி அப்படி வச்சு வச்ச உடனே ஒட்டிக்கணும். இனி ஆயிடுச்சு தெரியாது. கண்ணூர் கண்ணூர் யார் சொன்ன யார்டையும் யாருக்கும் படும். உயிர் உள்ளவங்களுக்கும் படும், உசுர் இல்லாதவங்களுக்கும் படும். இல்லாதவங்களுக்கும் படும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி அல்ல நீட்டா என்னை ஒரு பாட்டினான் என்று வரும் பொழுது மற்ற கண்ணெல்லாம் பட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. டாய்லெட்டுக்கு போகல என்னது ஆகுது விலங்கல்ல சத்தமா சொல்லுங்க. வெரி குட். பிஸ்மில்லா. ஒன்னாவது என்னது அல்லாஹ்ட பேரா. எங்க போறீங்க குர்ஆனோட அக்க பண்ற இடத்துக்கு பிஸ்மி சொல்லு. ஓ லஜிக்கா யோசிங்கள. அப்ப அங்க வருது. அங்க தேர்ட் கேட்டகரி இருக்குது. ஜின்கள்ட கண்டுபடும் உங்களுக்கு. உங்களோட பசு அங்க மட்டும்தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து மேல இருந்து கீழே தான் விடுகிறேன். அப்படித்தானே இப்பதானே அசல் சேர்த்து வந்து இப்பதானே வருது. எல்லாம் மேல இருந்து கீழே. பனியன் போட்டனால மேல இருந்து கீழே, தொப்பி மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல வாரேங்க தொழிலுக்கு மட்டும்தான். கல்சம் மேல இருந்து கீழே பிரச்சனை இல்லை. எனக்கு வரல. நான் அசல பேசுறேன். இதுதான் ஆதாரம். அதுக்கு வந்து கொண்டு அதுக்கு ஆதாரம் நீங்க எனக்கு கேட்க. அப்போ கீழே இருந்து மேல வார ஏரியா அங்கதான். அப்ப அங்க போயிட்டு துவா கழட்டி கொண்டிருக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப வெளியில இருந்து போகும் பொழுது பிஸ்மில்லா யாரெல்லாம் ஓண்ட பேரோட உள்ளுக்கு போறேன். ஓண்ட பேரோட போறோம் எனக்கு என்ன சரியாதினா உனக்கு தான் சரியில்லை. நான் சொல்றோம் போயிட்டு எந்த பேரை சொல்லுங்க உள்ளுக்கு எடுப்பாங்க. அப்படிங்க சம்பந்தம் இல்லாத ஏரியாலெல்லாம் சொல்லுவாங்க. ஹோட்டலுக்கு போயினாலும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எந்த பேரை சொல்லுங்க சொன்னோன்னு சும்மா தாரமாயிடுச்சு. அப்படின்னாலும் பரவாயில்லை. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சில டைம்ல போயிட்டு இன்னாப்ல அவங்களுடைய கொஞ்சம் இருங்க தெரிஞ்சவங்க தானே சும்மா கேட்பான். ஏன்னா வந்தவங்க அனுப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கு குறவு கொடுக்குறது. அப்படி ரிவர்ஸ்ல நடக்கிற கேஸ் சொல்லுங்க. அப்படி நடக்கிற இந்த காலத்துல அல்லாஹ்ட பேரை முன்னுக்கு வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போறோம். பிஸ்மில்லா அங்கே போற தானே குபுத்தி ஹபாய்ஜி எல்லாம். பிஸ்மில்லா அல்லாஹ்ட பேரோட உள்ளுக்கு போறேன். ஐக்கு போறோம் என்ன சரி நடந்தா யாழ்லா பயப்படாம வழக்கே போடல. உண்ட பேரை சொல்லிட்டு தானே போனேன். நீங்க என்னைய பாதுகாக்காட்டி மறுவோம் யார்கிட்ட நான் போறேன் பேசுறீங்க. விலங்குதா செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அங்க சின்ன போறோம் பிஸ்மில்லா. என் சாப்பாட்டுல கண்ணூறு எனக்கு திண்டதுக்கு செட் ஆகலாடி. நீங்க திண்ட அடுத்த பிளேட்ல தானேவா நானும் திண்டேன். எனக்கு செட் ஆகிட்டேவா எனக்கு செட் ஆகிட்டேவா உங்களுக்கு மட்டும் ஏன் செட் ஆகுது. நான் கேட்கிறோம். நான் நீங்க திண்ட முட்டையில அரவாசியை தான் நானும் திண்டேன். நீங்க தந்த அரவாசியை தான் நானும் திண்டேன். எனக்கு செட் ஆகுது உங்களுக்கு செட் ஆகல. பிஸ்மில்லா தப்பிட்ட பேர் எல்லாம் ஓண்ட பேரால தான் தின்னுறேன். திண்டு முடிஞ்ச பிறகு சும்மா இல்லை ஜெமிக்கணுமே. திண்டதுதான் அவன் பேரால. உள்ளுக்கு போனது ஜெமிக்கணும் என்றா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்துவாமனா யாரெல்லாம் நான் தான் கல்வி கொடுத்து வாங்கினேன். ஆனா நீ தான் வாங்கி தந்தேன். கல்வி கொடுத்து வாங்கினேன் நான் தான். ஆனா அந்த பெருமை இங்க வந்துடக்கூடாது. நீ தான் எனக்கு தின்ன தந்தாய். அப்ப அவன் தின்ன தந்தது ஜெமிக்க இல்லாட்டி யாருக்கு சரியில்லை? அவனுக்கு தான் சரியில்லை. எங்க போச்சு அவனுக்கு தான் சரியில்லை. இது ஓதுறோம், இது தெரியும், இது செய்யறோம் என்று இருந்தா யார்த முன்னுக்கும் உட்கார்ந்து தின்னும் பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க இப்ப பஸ்ல உட்கார்ந்து தின்றோம் ஜெமிக்குது, ஆட்டால உட்கார்ந்து தின்றோம் ஜெமிக்குது, ரோட்ல உட்கார்ந்து தின்றோம் ஜெமிக்குது. வீட்டுல திண்டா பௌத்தால போகுது. வீட்டுல தான் பிரச்சனை. ரோட்ல பஸ்ல பக்கத்துல திங்களவன் இருந்தா பிரச்சனை இல்லை. அவனுக்கு அது கணக்கும் இல்லை. அவன் சும்மைக்கிறான். நாங்க ஒளிச்சு ஒழிச்சு தான் தின்றோம். ஒளிச்சு தின்ன போல தான் இன்னும் கூட பண்றது. ஒருத்தனை தின்னு கொடுங்களே வேலை முடிஞ்சு கேம் ஓவர் மட்டத்துன்னா இங்குவான் தின்று கேட்கவே. ஏன் ஒளிச்சு தின்ற போல படுறேன்டா வேற ஒண்ணும் இல்ல. பாக்குற பார்வை ரெண்டாவது பார்வை தானே. என்ன தின்று இப்படி பார்க்க மாட்டான். இப்படிதான் பார்க்க. ஏ அது குரான் வருது. குரான் ஆயத்தோல் பேசல இன்ஷா பேசுவோம். குரான் வருது. குரான் வருது. அப்படித்தானே பாக்குறேன். என்ன தின்றது கலவல. அதனாலதான் சவான்ல உட்கார நான் பேசணும் தானே. சாப்பாட்டுல உட்கார போல அடுத்த பிளேட்டை பாக்குறது மக்ரூ. அடுத்த பிளேட் பார்க்க கூடாது. ஒருத்தருக்கு மட்டும்தான் பார்க்க அனுமதி. யார் விட்டாலோ அவர் மட்டும்.
அவர் என்ன பாக்குறது, போடுங்களே இன்னும் கொஞ்சம் என்று சொல்றதுக்காண்டி பாக்குறாரு. மத்தவன் பாக்குறது அதிகம் இல்லை, எத்தனை தடவை போடுறாரு, இதுதான் அவன் பார்க்கணும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் முக்கியமா வேணும். ரைட், இந்த விஷயங்களை இப்போ இந்த தடவைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இனிமேல் ஓதும் பொழுது கண்ணூர்ல இருந்து தப்புற விஷயங்களை புறவு பார்ப்போம். இப்ப வராமைக்கிறதுக்கு தான் இது இந்த துவாவோல எழுந்த பாடம் எல்லாத்திலும் பரவாயில்லை. டக்கிந்து துவா மஸ்னூன் அது இது கையில வைவர்ண போனிக்கு டக்கிங்க அடிங்க. அந்தந்த துவாவை எடுத்து அதை சொல்லிட்டு வெளியே போங்க, அதை சொல்லிட்டு வெளியே போங்க. வீட்டுல இருந்து வெளியே போகல என்ன துவா வருது? ஒன்னாவது என்னது? அவன் பேர்ல போயிட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகினா அவனுக்கு தான் சரி. அதையும் மீறி ஆக்சிடென்ட் ஆகுதுண்டா அங்கிட்டு வேறொரு பிளான் அவன் வச்சுக்கிறான்னு அர்த்தம். சில நேரம் மதவித பெருசொன்று நடக்கிறத இல்லாமல் ஆக்கிக்கவும் வாய்ப்பு. இது நல்லா விளையும் போகும். இது சென்னாதான் அது வரும். வீட்டுக்கு போகல என்ன துவா தெரியும்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அது குடும்பத்தோட சந்தோஷம். ரைட், என்ன துவா? அது சரி பட்டாங்க. ஆமா, அதெல்லாம் விட்டுட்டு நடுக்குவான். பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா. உண்ட பேரால தான் உள்ளுக்கும் போறேன், உண்ட பேரால தான் வெளியும் வா. நான் 3 கோடி கட்டி கொடுத்து கட்டி அம்மா பென்ட் ஹவுஸ்ல ஊட வாங்கினேன் அல்லாத பேரை சொல்லி போவா. நாளைக்கு பில்டிங்கோட சேர்ந்து போ, நீ செஞ்சு பாத்துக்காங்க. பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா. எல்லாம் உண்ட பேரால போறேன், உண்ட பேரால வாரேன். அப்படி சொல்ல போகல என்ன நடக்குதான் ஹதீஸ்ல முந்தகப்ல ஹதீஸ் வருது. வீட்டுக்கு வர சைத்தான் சொல்லுதான் இன்றைக்கு அவ்வளவுதான், இந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை இல்லை, இவன் பிஸ்மி சொல்லிட்டான் போகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும்னு என்ன செய்வாரு? தின்னுவாரு, தூக்கி குடிப்பாரு. என்ன சரி ஒரு நாள் அதுதானே வரும். அந்த டைம்ல சின்ன போகல பிஸ்மில்லா, நான் ஆரம்பத்துல சொன்னேன் பிஸ்மில்லான்னு சொல்லி தின்ன ஆரம்பிக்க போல அங்கிட்டிக்கிற சைத்தான் சொல்லுதான் இன்றைக்கு இதுவும் இல்லை, அப்படி பட்டினி தான். வீட்டை வெளியே போகுது சைத்தான். இறங்கியா செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இது இவ்வளவு இல்லை, அப்படியே போகுது பாடம், அப்படியே போகுது. இப்ப அப்படியே வாங்க கல்யாணத்துக்கு போனா எங்கடது ஒரு சாப்பாடு எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறே தின்றதையும் எடுத்து டுடே 6th anniversary நல்லாட காவல். யாரு வாப்பா அதெல்லாம் நாங்க கேட்டோம் அவங்களோட 6th anniversary நீங்களும் உங்களோட கபியும் சேர்ந்து போட்டோம் அனுப்புன்னு கேட்டோம். இது ஒரு நிக்காபாயாலே இதை ஞாபகப்படுத்தணும். நிக்காபாயம் சின்ன பிள்ளைகள் வந்துட்டா 1 மாசம் ஆகினா ஸ்டேட்டஸ், 2 மாசம் ஆகினா ஸ்டேட்டஸ், 3 மாசம் ஆகி பிள்ளைகள் பிறந்த பிள்ளை ஸ்டேட்டஸ். ஏன் இதெல்லாம் நாங்க கை காட்டி கூப்பிடு. சும்மா போற வானத்துல போற சைத்தான ஏணி வச்சு இறங்கிடு. சைத்தான் சும்மா தான் போற, இவர் ஏணியில வச்சு கை காட்டி வாங்க இந்த மாதிரி வேலை, இந்த மாதிரி வேலை தேவையில்லாத வேலைகள் செய்ய வாணும். ஹராமாகிடும். பிள்ளை உண்டு எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு எங்களோட பிள்ளைகள் மாஸ்டர் எக்ஸாம் எழுத போய்க்கிறாங்க. துவாவில் போட்டிருக்கீங்க மாஸ்டர் அல்ல, ஓகே. எக்ஸாம் பாஸ் ஆகி ரிசல்ட் வந்த பிறகு அதையும் போடவும். ஓலைவல் எல்லாம் நல்லா செஞ்சானாது, அதோட வந்துச்சு என்னன்னு தெரியா மக்கு மாட்ட ஆகிட்டான். அதேதான் இப்படி பெரிசா போகுது இந்த லிஸ்ட், பெரிசா போகுது. சின்னதல்ல எந்த ஒன்றையும் செய்யும் முன்னால் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபுல் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நீக்கிற ஒத்தரா இருந்தா அதுக்கு இறங்குவோம், பயப்பட மாட்டேன். அப்ப பயப்பட தேவை. நான் எல்லாம் செய்யறேன், எல்லா துவாவும் ஓடுறேன், காலை மாலை திக்கர்கள் செய்யறேன், இதெல்லாம் அதுல வரும் ஸ்டேட்மெண்ட்ல. காலை மாலை திக்கர் எல்லாம் செய்யறேன், பயப்படவே தேவையில்லை. அப்ப பயப்படாம இறங்கும். அதே மீறி ஒன்று வந்தா யாரெல்லாம் இது ஒன்றை போகத்தால என்று சொல்ற அளவுக்கு யாரோ கொண்ட கண்ணு ஆகி இந்தா உமாவை சந்தேகம் வரும், வாப்பாவை சந்தேகம் வரும், பொண்டாட்டிய சந்தேகம் வரும், அடுத்த வீட்டுல சந்தேகம் வரும். இல்ல அவர் தான் அன்றைக்கு அது சொன்னார், இல்ல இவர் தான் இன்றைக்கு பயம் பண்ணார், இல்ல எல்லாம் ஈக்கிற எல்லாரும் தூக்கி போட்டு சொன்னோம். கடைசி பிரச்சனையாவி திருக்கல போயிட்டு நிற்கும். கடைசி ஒருத்தம் சொல்லலாம் அங்க போங்க, அவரு வெட்டுவாரு, இங்க போங்க, இவர் வெட்டுவாருன்னு போறேன் விளைஞ்சா எங்களை போடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாளா நிறைய பேர் வந்தாங்க. அதுவும் செஞ்சேன் சரி இந்த டாபிக்ஸே எடுப்போம். நீங்க கடந்த ஜும்மாலையும் இதை பத்தி தான் பேசினேன். நிறைய வரவேற்பு தெரிஞ்சது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இது இந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாது இமீடியட்டா படும். சொன்ன பாலத்தாறு கேஸ் மாய்க்கான் உடனே படும். புண்ணியமா எல்லாம் இல்லை, டைம் பாஸ் எல்லாம் இல்லை. அது வரும், வர காட்டிலும் நீக்கணும். இது அப்படி இல்லை. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
கடைசியா ஓர டைம் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்றாலும் இந்த சப்ஜெக்ட் இன்ஷால்லா தொடரும். கடைசி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு சஹாபி வந்து நபியாம கிட்ட சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார ரசூலல்லாஹ், எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதா யார ரசூலல்லாஹ், வரக்கத்தை இல்லாம. யாருக்கிட்ட சொல்றேன்? நாங்கெல்லாம் இல்ல, நாங்கெல்லாம் புஸ்தாடி. நபிக்கிட்ட கம்பெனிக்கிட்டே போயிட்டு முறப்பட்டி ப்ரொடக்ட் அப்டக்டிங் செட்டிங் ப்ரொடக்ட் அதில் கம்பெனிலே போயிட்டு சொல்லி யார சொல்லலாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வரக்கத்து இல்லை. நபியாங்க கேட்டாங்க, நீங்க தொழுறீங்களான்னு கேட்டாங்க. இன்றைக்கெல்லாம் கேட்டேன்னா முடிஞ்சு. இன்றைக்கெல்லாம் தொழுறீங்களான்னு கேட்டா, கடைசியா நான் வந்து ஆஜி மொழியோட 27க்கு தௌபாக்கு இருந்தேன்னுவான். இப்போ அழகான நபியாங்க சஹாபாக்கள் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க தொழுவுற நினைக்கிறேன். யார சொல்ல 5 நேரமும் உங்களோட பின்னுக்கு தானே தொழுவுறு, வேற எங்க போ மாக்கட்டும் மதீனாவே அங்கதான் இங்க வேற எங்க போ, யார சொல்ல உங்களோட பின்னுக்கு தானே 5 நேரமும் தொழுவுறு. அப்படியா? அதுல மிஸ் ஆக சான்ஸ் இல்ல. நபிசலாசமான கடைசி கேட்கிறாங்க, எங்க கேட்கிறாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க தெரியுமா? கூட்டு வாசல்ல நிலப்படவை போட்டிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. கேர்டன் கேர்டன். இன்றைக்கு நாங்க இங்கிலீஷ் மீடியம், முந்தி நிலப்படவை. இன்னைக்கு நாங்க இங்கிலீஷ் மீடியம், நிலப்பட வேண்டாம் ஒத்தனுக்கும் தெரியுமா? தெரியாதான் எல்லாரும் தெரியும். கேர்டன், கூட்டு வாசல்ல கேர்டன் நிலைக்கு சொல்ல மாட்டேங்குது. நாங்க குஸ்னிக்கு எல்லாம் போட்டிக்கு, பாத்ரூம் போட்டிக்கு, ஆனா இங்க போட்டு இல்லை நினைச்சாங்க. போட்டிக்கான்னு கேட்டாங்க. இவன் சொன்னா இல்லையே யாரும் சொல்லலாம். அதுதான் பிரச்சனை. நீங்க சம்பாதிக்கிற 1.5 லட்சம் ரூபா உங்களோட வீட்டுள்ளுக்கு போதா? ஏன் ஒரு 2500 ரூபாய் கேர்டன் போடுவாங்க சுத்தி மட்டும்தான். சரி படிதான் அந்த சாபிக்கு பட்டிங்க. நாங்க இன்டர்நேஷனல்ல படிச்சு எங்களுக்கு படுவது இல்லைன்னா அவருக்கு பட்டிங்க படுதில்லே. நீ தொழுறாய், ஆனா உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தொழுற இல்லையே. போற வழியில உன் வீட்டை எட்டி பாத்திக்கிறான், அவன் பார்வை உள்ளுக்கு பட்ட முசீபத் தான் அப்படின்னா. அவ்வளவு பொல்லாததான் பார்வை. அதனாலதான் முந்தி விடுவல் பாருங்க, முந்தி விடுவல் சரி. முந்தி ஸ்டைல இப்ப கட்டுற விடுவல் முந்தி ஸ்டைல். முந்தி விடுவல் பாருங்க, பார்த்தா இந்த சோப்பு நாங்க சோப்பு அது அதுக்கு என்ன சொல்றது? வரண்டா வரண்டா ஹோல் ஹோலா வரண்டா. எனக்கு என்ன தாமி ஸ்டைல ஒரு வடி எது எதுக்கு சில வீட்டுல அதுக்கு பேர் வரண்டா, சில வீட்டுல ஹோல் 550 எதுக்கு சரியா வரண்டா ஹோல் ரைட். ஓகே, ரெண்டையும் சேர்த்து செய்வோம், பாவம் இல்லை. அதிசல வந்ததை மாத்தினா தானே பாவம், நாங்க வச்சு கொண்டுதான். அந்த முன்னுக்கு துண்டு அது மட்டும்தான் விளங்கும். மத்த என்ட்ரன்ஸா வந்து எட்டி பார்த்தா தான் விளங்கும். அது உள்ளுக்கால போயிட்டு அங்கால போயிட்டு அப்படி போயிட்டு தான் உள்ளுக்கு போய். இப்ப இன்றைக்கு அப்படி எப்படி பார்த்தா குசினி வரைக்கும் குசினில இருக்கிற பிபி பிபிக்கு பின்னுக்கிற மாமியனும் அங்கவே விளங்கும். நான் கூர்லின் பொண்டாட்டியே மட்டும் இல்லை, பொண்டாட்டிக்கு பின்னுக்கிற மாமியம் விளங்கும். அந்த சொல்லுவாங்க சுவர்க்கத்துல அப்படித்தானே மாமியம். அந்த ஊர்லின பார்த்தா அவங்களோட எல்லாம் விளங்கும், உள்ளுக்கால அங்க எல்லாம் விளங்கும், சோறும் விளங்கும். அவ்வளவு பளிச்சு கண்ணாடி நாய் அதமாதிரி இப்படி எல்லாம் விளங்கும். இல்லைங்களா? முந்தி இருக்கிறவங்க இந்த வாஸ்து பாக்குறேங்குவாங்க, அது இந்த கேஸ் தான். வாஸ்து பாக்குறேன்றது வந்து என்னது சைத்தான வச்சு பாக்குற கதை அல்ல. இது ஒரு கேட்டும் முள்ளுக்கு கேட்டை திறந்தோடனே முன்னுக்கு கதை திறந்தீங்கன்னா எல்லாம் அங்க வரைக்கும் பின்னுக்கு வரைக்கும் அடுத்த வீட்டுல பின்னுக்கு வரைக்கும் விளக்குது. அப்படி இல்லை, கேட்டை திறந்தோடனே கதவை தேடணும். நீங்க கதவு அங்கல அங்கல போயிட்டு திறந்தா அது மட்டும்தான் விளக்கு, மற்ற துணி இங்கால போகும். அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் அதோட நின்று இல்லாட்டி முழு வீட்டுக்கும் சேர்த்து பட்டு அதுதான் ஒன்றுமே இல்லை, சரி இல்ல அமைப்பு இல்லை, அதுதான் செஞ்சுக்கின்ற அப்ப எல்லாத்துக்கும் கேட்டு நீக்கணும், ஒவ்வொன்றுக்கும் கேட்டு நீக்கணும், தனித்தனி கேட்டு நீக்கணும். எங்க போச்சுன்னு பாத்தீங்களா கதை. அதனால அந்த சஹாபிக்கு நபி அவங்க சொன்னாங்க, நீ தங்க கேட்டுன போட்டுக்கோ சரியா, கண் அவ்வளவு சொல்லாது. செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாங்க அடிச்சுக்கோலையில் என்னென்ன நீங்களே தான் செய்யணும். கால் பிடிச்சி சல்லி தந்து இதெல்லாம் செய்ய. இப்ப எங்களுக்கு எல்லாம் வாரம் இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லல. அதில் இது வாரை வந்து 5வது 6வது ஆப்ஷன் 1 2 3 முன்னுக்கு யாருக்கு நோயோ அவர் ஓதணும், இல்லாட்டி உமா அப்பா இருந்தா உமா அப்பா ஓதணும். பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறதுமே இப்ப பொண்டாட்டி இருக்கிற ஒருத்தரா இருந்தா பொண்டாட்டி ஓதணும், இல்லாட்டி பொண்டாட்டிக்கு சோம் இல்லாட்டி மாப்பிள்ள ஓதணும். அவருக்கு தான் அந்த கெக்குமை, அவருக்கு தான் எங்க இருந்து எது இருந்தது என்னது யோசிக்கணும். இதெல்லாம் பிறகு பாவம்
இப்படி எல்லாம் அப்ப அங்க இருந்து பிள்ளைக்கு இப்படி எல்லாம் வரும்போது தான் வரணும். யாருமே இல்ல, ஒருத்தருக்குமே ஓதேலா, எல்லாருமே ஓத தெரியாத வெப்ப என்று இருந்தா இப்ப யோசிக்கலும் யார் இருக்கிறேன் அப்பதான் வரும். ஓதும் பொழுதும் என்ன செய்யணும் என்பது இருக்கு. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சொன்னாது. நான் எனக்கு ஓதிட்டு தான் வந்தவர் போதும், அவ்வளவு தூரம் போகுது. அதைத்தான் கதை. சரி, இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. ஏழுமின்றா ஈக்கிறவங்களை கூட்டி கொண்டு வாங்க. அதைத்தான் முக்கியமான சப்ஜெக்ட் கொண்டு போகுது, கூட்டி கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் காலம் நேரங்கள் ஆஃபியத்துகள் இருந்தா இந்த டைமுக்கு அதுவரை பேசிக்கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வோம்.